வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம பத்தி பேச போறோம்னா ஒரு முக்கியமான ஆல் காயின் பத்தி பேசலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் காயின் பத்தி பேசலாம் சொன்னா. சோ இந்த வீடியோ பாருங்க फ्रेंड्स, நீங்க பார்த்து மேக் டெக் தமிழ் நீங்க நோட்றாம கிளிக் பண்ணி டெக் இப்ப உங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. நம்ம வந்து இந்த முக்கியமான ஆல் காயின் பத்தி பேசலாம் சொன்னேன் இல்லையா? சோ எந்த ஆல் காயின் அப்படின்னு கேட்கும்போது ரெண்டர் ஏஐ. சோ ஆர்என்டிஆர். சோ ஆர்என்டிஆர் பாத்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு ஹை பிரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. பொட்டன்ஷியலான ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் எக்ஸ் ஹேண்டில் பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவா வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொலானா கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸோ இல்லை இந்த மாதிரி கொலாபரேஷன் வந்து மீட்டிங் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா புது டெவலப்மெண்ட்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து போடுவாங்க. ஸோ இட்ஸ் அன் ஆக்டிவ் ப்ராஜெக்ட்னு சொன்னால். ஸோ இப்போ அதாவது ரெண்டர் பார்த்தீங்கன்னா நான் அரௌண்ட் $6.17 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டர் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம கீழே வந்து வரையும் லோ ட்ரெண்ட் லைனு அது அப்படியே பவுன்ஸ் ஆகி ஹையர் லோஸ் கிரியேட் பண்ணி மேலே வந்து போகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் லைன் கூட பார்த்தீங்கன்னா 20 EMA முக்கியமான சப்போர்ட். அதை ஓடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $5.75 to $5.78 வந்து வருதுன்னு சொல்லலாம். ஆர்சி பார்க்கும்போது ஆர்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேரிஷான டைவர்ஜன்ஸ் காட்டிட்டு இருக்கு. மேக்டி பார்த்தீங்கன்னா டெத் கிராஸ் வந்து ஆகியிருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆர்சி பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்ல வந்து போகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஆர்என்டிஆருக்கு ஆல்ரெடி நான் வந்து நம்மளோட டெலிகிராம் ஃபேமிலி சார்ட்ஸ் ஃபேமிலியில் அப்புறமா சிக்னல் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சார்ட் வந்து போட்டிருந்த டெய்லியில் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து பிரேக் அவுட் ஆகி கொஞ்சம் ரீடெஸ்ட் ஆகி சமயம் வந்து $6 மேலே வந்து போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதாவது ரெசிஸ்டன்ஸ் எங்க ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ப்ரீவியஸான ஒரு ATH தான் ஆல் டைம் ஹை கிட்ட தான் வந்து இப்போ இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு $1 மேலே போயிட்டாவே பார்த்தீங்கன்னா அது ஆல் டைம் ஹை 7.95 பார்த்தீங்கன்னா அந்த விக் வச்சிருக்கு நீங்க பார்க்கலாம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. பட் அக்கார்டிங் டு சைக்காலஜிக்கல் அப்புறமா ரவுண்ட் ஃபிகர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $7.7 அப்புறமா 7.2 7.5 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிஐ பார்க்கும்போது ஆர்சிஐ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் பாட்ல இருந்து இப்போ கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டு இருக்கு. அப்புறமா மேக்டி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோயிங் டு கிராஸ் டவுன் சொல்லலாம். நீங்க பார்க்கலாம் இப்படி வந்து டெத் கிராஸ் இந்த வேர்ஜ் ஆஃப் டெத் கிராஸ்ல இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் கூட பார்த்தீங்கன்னா வால்யூம் கொஞ்சம் கம்மி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்சி உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி நார்மல் மார்க்கெட்டே வந்து பிளே அவுட் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆர்சி டெய்லியில பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்ல கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில பார்க்கும்போது வீக்லியில சேமா தான் தெரியுது. ஸோ ஆஃப்டர் பிரேக் அவுட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ATH நோக்கி போகிட்டு இருக்கு. அது வந்து போகுமா இல்லை அங்கே இங்கேருந்தே பெரிய ரிஜெக்ஷன் வந்து தெரியுமா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக பிட்காயின் பற்றி பேசும்போது பிட்காயின் $51,146 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிட்காயின் வந்து நான் என்ன சொன்னாலுமே ஆல்மோஸ்ட் வந்து பிளே அவுட் ஆகலாம், ஆகாம கூட போகலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த நியூஸ் விச் கம்ஸ் அவுட் டுடே நைட். ஸோ அந்த நியூஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஐடியா வந்து சொல்லிடுறேன். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் நேற்றுலேருந்தே சொல்லியிருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு டபுள் டாப் வந்து கிரியேட் ஆகியிருக்கு. கூட பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் அது சப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ 2 சினாரியோ இருக்குன்ட்டு. ஸோ டபுள் டாப் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக வந்து அந்த நெக் லைன் கிட்ட வந்துருச்சு பிட்காயின். ஸோ 50,000 to 50,700 to 51,000 பார்த்தீங்கன்னா அந்த நெக் லைனோட சப்போர்ட் ஜோன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஜோனை ஒடிச்சு கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஆக போகுது. திரும்பி பார்த்தீங்கன்னா 49, 48, 47 வந்து வந்துடும். கூட பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் டவுன் பண்ணிச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து போகலாம். திரும்பி 52 நான் எதிர்பார்க்குறேன். ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து $52,000 வந்து போகலாம் ஃபார் த ரீடெஸ்டிங் ஆஃப் தட் ஜோன்னு சொல்லலாம். ஸோ பிரேக் அவுட் ஆச்சு, அதாவது பிரேக் டவுன் ஆச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் அந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா திரும்பி அப்புறமா ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஆயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அதை வந்து ரீடெஸ்ட் பண்ண போகலாம். நெக்ஸ்ட் டே 20 EMA கூட பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிருக்கு. 50 EMA கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பிரேக் டவுன் ஆகி இப்போ வந்து 4 ஹவர் க்ளோஸ் வந்து பார்க்கணும் எப்படி ஆகுதுன்ட்டு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஆர்எஸ்ஐலாம் பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து சேஞ்ச் இல்லை. ஸோ சேமாக தான் இருக்குது. அப்புறமா மேக்டி பார்க்கும்போது மேக்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓவர் சோல்டு வந்து இருக்குன்னு சொல்லலாம். சாரி ஓவர் சோல்டு இல்லை ஓவர் சோல்டு தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு கிரீன் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கிரீன் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆனாலுமே
அந்த 53,000க்கு நான் மேலே வந்து ஒரு விக் வச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ஃபைனலாக வந்து வச்ச ஒரு விக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நான் மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிறேன், விச் மீன்ஸ் அதுதான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப், லோக்கல் டாப். ஸோ அது மேலே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா டெய்லி, அப்போ பார்த்தீங்கன்னா சினாரியோ வேறையா இருக்கும். அது வந்து பார்க்கலாம் ஆகுதான்ட்டு. பட் இப்படியே வந்து திரும்பி இன்னைக்கு வந்து ரெட் கேண்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ரேஞ்சுக்கு நான் கீழே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது வந்து பிட்காயின் திரும்பி 48 to 47,000 வந்து வர வாய்ப்புகள் இருக்கு. 48,800 வந்து முக்கியமாக வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் பிரேக்கிங் டவுன் த ரேஞ்ச் இது பார்த்தீங்கன்னா 20 EMA அப்புறமா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து எடுக்க போகுது. ஸோ அந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $48,800 கிட்ட இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரெண்ட் லைன் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமான ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கு பிட்காயின். ஸோ இன்னையோட கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ முக்கியமாக ஸ்மால் டைம் ஃப்ரேம்ஸ் கான்ட்ரிபியூட் லார்ஜர் டைம் ஃப்ரேம்ஸ் இல்லைங்களா. ஸோ அப்படின்னு 4 hour 1 hourலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ரெட் கேண்டல்ஸ் தான் வந்துச்சுன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக பெருசாக தான் வந்து வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் எதுக்காக ஆகலாம் ப்ரோ, நைட் நியூஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஓஎம்சியோட மினிட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ போன எஃப்ஓஎம்சி மீட்டிங் முன்னாடி என்ன வந்து பேசினாங்க, எதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாஸ் பண்ணாங்க, ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணுவாங்களா இல்லை ஏற்றுவாங்களா இல்லை அப்படியே வந்து இருக்குமா, அதை பற்றி வந்து அந்த ஒரு டேட்டா வந்து வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 11:30 மணி to 12 மணிக்கு வந்து வரலாம். ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் ஃபேமிலியில் அப்டேட் வந்து போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம்னா மறக்காமல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க டெலிகிராம் ஃபேமிலி, ஓகேங்களா. ஸோ இன்னும் இப்போ ஒரு ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மார்க்கெட் வந்து இந்த ஒரு நியூஸ் வந்து நெகட்டிவாவோ இல்லை நியூட்ரலாக வந்து வரலாம், ஓகேங்களா. பட் பாசிட்டிவாக வர சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் த ரேட் கட்ஸ் இல்லை பிவோட்ஸ்னு சொல்லலாம். ஃபெட் பார்த்தீங்கன்னா ரேட்டை பார்த்தீங்கன்னா குறைக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு டேட்டா, அந்த ஒரு சார்ட், ஸோ அந்த ப்ராபபிலிட்டி. ஸோ 61% 61% பேர் வந்து பார்த்தீங்கன்னா மே மீட்டிங்கில் கூட ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டாங்க, இதே ஒரு ரேட்டில் தான் இருக்க போகுது அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. விச் இஸ் அகெயின் நாட் குட் ஃபார் த மார்க்கெட், ஓகேங்களா. ரேட் கட் பண்ணாதான் அது மார்க்கெட்டுக்கு வந்து நல்லது. நார்மல் கிரிப்டோ மார்க்கெட்னு சொல்ல, ஸ்டாக் மார்க்கெட்ஸ், ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லது. அது ஃபாலோ பண்ணாதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பிட்காயின் வந்து ஃபாலோ பண்ண வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைல தான் பார்த்தீங்கன்னா 44% பேர் வந்து ஓகே ரேட் வந்து கட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த டேட்டாவில் வந்து அப்படின்னு ஃபியூச்சரில் நம்ம வந்து ரேட் கட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றத வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். பட் அப்படி இல்லை, இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் இருக்க போகிறோம். ஜூன் வரைக்கும் இல்லை ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லிட்டாங்க வச்சுங்களேன். கண்டிப்பாக தேர் வில் பி கரெக்ஷன். பட் பார்க்கலாம் என்ன வந்து நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை. டெய்லியில் பார்த்தீங்கன்னா சேம் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகி கொஞ்சம் மேலே இப்போ வந்து மேலே அந்த திரும்பி அந்த ட்ரெண்ட் லைன் நேற்று சொல்லியிருந்தேன், அந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ண போகலான்ட்டு. ஸோ பிட்காயின் இப்படி 52,000 மேலே வந்து அதாவது 50,000 ரீடெஸ்ட் பண்ண போச்சுன்னா டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கூடவே வந்து போகலாம், ஓகேங்களா. ஆல் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பம்ப் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் சரியான அடி வாங்கிட்டு இருக்கு. சில ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பம்ப்ஸில் நீங்கள் வந்து சின்ன ப்ராஃபிட் பார்க்க வருவீங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்கு. ஸோ அந்த ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் $25 per month, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் கொஞ்சம் நேற்று வந்து ஹைலி பாசிட்டிவாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகி கொஞ்சம் நியூட்ரலாக ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த எப்படி வந்து பிளே அவுட் ஏன்னு கேட்டிங்கன்னா எஃப்ஓஎம்சியோட மினிட்ஸ், எஃப்ஓஎம்சி மீட்டிங் அண்ட் மினிட்ஸ் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெட்டோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வால்யூம் இல்லாத தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வாலட்டிலிட்டி இருக்கலாம் நைட்டு, அதால் எந்த ஒரு பொசிஷனுமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் பண்ணுறவங்க முக்கியமாக கொஞ்சம் பார்த்து இருந்துக்காங்க. நான் இன்னைக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் பண்ண சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸு அப்புறமா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்துக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிட்காயினோட லிக்விடிட்டி ஹீட் மேப் பார்க்கும்போது லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் மேலே இப்போ வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 51,600 to 800 to 52,000 அந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா 12 hour சார்ட்டில் சில ஹை லிக்விடிட்டி வந்து தெரிய வருது. பட் ஆஃப்டர் கிராபிங் த அப்பர் லிக்விடிட்டி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 53,000 மேலே போச்சு இல்லையா, அது டோட்டலாக கிராப் பண்ணிச்சு. இப்போ இருக்கிற லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது, விச் இஸ் லைங் அரௌண்ட் 47,000 48,000 45,000 அப்புறமா 41,600 கிட்ட பார்த்தீங்கன்னா சில லிக்விடிட்டிஸ் இருக்குது நம்ம வந்து 3 months 6 months சார்ட்ஸில் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூஸ் பார்க்கும்போது நியூஸில் இப்படி மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இன்னும் 10 billion ஹோல்டிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து S&P 500 இதில் லிஸ்ட்டில் வந்து சேரலாம் அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இப்படி பிட்காயின் ஹோல்ட் பண்ணுறதால இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட வேல்யூவேஷன் இப்படி ஆகியிருக்கு. ஸோ அதனால மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அதில் லிஸ்ட் ஆகலாம். ஸோ விச் கேன் பி பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் பிட்காயின். ஏன்னு பிட்காயின் வந்து ஹோல்ட் பண்ணதால எப்படி ஆச்சுன்ட்டு
அப்புறமா மைக்கேல் சேலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து அவரோட பிட்காயின் எப்பவுமே செலவு பண்ண மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாமா. அது மைக்கேல் சேலர் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி இது வந்து எப்படி சாத்தியம்? ஸோ ப்ராஃபிட் பார்க்காம இருப்பாங்களா? நீங்க நினைக்கிறீங்க? அதை வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. பார்த்தா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சொல்லுவோம். டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்க நாங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.